கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு டஸ்டே பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சமையல் அப்படின்னு காலம்பரை ஒரு கஞ்சி போட்டாச்சுங்க. அவங்களுக்கு இட்லி வாத்து கொடுத்துட்டேன். இட்லி வெங்காய தொக்கு பண்ணியிருந்ததில் அதை அப்படி தொட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதை எப்படி முதல் நாள் வாத்து இட்லிங்க சொல்லணும்னு பார்க்க போனால் இப்படி இந்த மாதிரி இட்லி நம்ம வாத்து வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இந்த இட்லி பானையில் அந்த ஊறுகாய் கொஞ்சம் ஜில்லிப்பாக இருந்ததா, அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த இட்லி பானை வச்சு சுட பண்ணி அப்படியே கொடுத்தாச்சு. அப்புறம் பீன்ஸு கேரட் போட்டு உசிலி சௌச்சோ கூட்டு, ஒரு ஜீரக ரசம், அப்புறம் கஞ்சி போட்டாச்சு, வெந்நீர் குளிக்க போட்டாச்சு. அப்புறம் இங்கே ரசமானது கொதிக்குது, பீன்ஸ் கேரட்டு வெந்துட்டுருக்கு, பருப்பு உசிலிக்கு பருப்பு வேக போட்டிருக்கு, கூட்டு வேக வச்சாச்சு. இதுக்கு வறுத்து வச்சுருக்கேங்க. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, மிளகு, சீரகெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பருப்பு உசிலிக்கு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி பண்ணி கூட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் ஒரு டீ போட்டாச்சு. கூட்டு ரெடி. இந்த அப்படி தாளித்து கொட்டினா மணமணக்க அப்படியே ஒரு கூட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உசிலியும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்வீட்டு, ராகி சேமியாவில் அப்படி பொடி பண்ணி ஒரு ஸ்வீட்டு, அது ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள். ஆல்ரெடி போட்டிருக்கேன். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கெலாம் பாருங்கள் எப்படின்னு. எல்லோரும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சாதம் வச்சாச்சு. அடுத்தது பாபாவுக்கு அபிஷேகத்துக்கு வந்துட்டேங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் தண்ணி அப்படியே தீர்த்தத்தை தெளிச்சாச்சு. தெளிச்சுட்டோன்னா நம்மளுக்கு அது ஒவ்வொருவோட ஆசீர்வாதம் கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு மன திருப்தி. எல்லாருமே செய்யக்கூடியது தான். அது நார்மலாக அபிஷேக தண்ணி தெளிச்சுக்கிறது தான். சமையல்லாம் முடிச்சிட்டேன் பாருங்கள். கேசரி, கூட்டு, கறி, பருப்பூசலி, கறி கிடையாது பருப்பூசலி, ஜீரக ரசம், சுட சுட அப்படியே சாதம் ரெடி. அப்படியே பாபாவுக்கு எடுத்து வச்சதை அப்படியே பிரசாதத்தை நேவேதியம் பண்ணி பூவெலாம் ட்ரெஸ்ஸு அதாவது அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதை அப்படியே அவருக்கு பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே பிரசாதத்தை அப்படியே நேவேதியம் பண்ணுறது தான். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அவருக்கு அப்படியே ஃபுல்லாகவே எடுத்து வச்சாச்சு. பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி இன்றைக்கி சீக்கிரமே அடுப்பெலாம் தொடச்சி எல்லாமே பண்ணிட்டேன். பாத்திரம் தேய்ச்சி நம்ம ரேகையெல்லாம் போயிடும் போல் இருக்குங்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே. பாருங்கள், முருகனுக்கு இன்றைக்கி சஷ்டிங்கிறதுனால அவருக்கும் அப்படியே நேவேதியம் பண்ணியாச்சு. அடுத்து கோவிலுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எப்போவும் எனக்கு இந்த சாம்பரம் வீசுறது பாபாவுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் முக்கால்வாசி சாம்பரம் வீசுறது கிடைக்குங்க. நான் போனேன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க பேரும் கீதா தான், என் பேரும் கீதா. நான் 2 பேர் தான் முக்கால்வாசி அந்த சாமரம் வீசுவோம். பூனா அவங்க நான் இருந்தேன்னா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வீசுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். நான் போயிட்டேன்னா பிரசாதம் இன்றைக்கி புளி சாதம், சர்க்கரை பொங்கல் இன்றைக்கி பிரசாதம் சூப்பராக. அப்படி புளி சாதம்னாலே எனக்கு பொதுவாகவே பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிச்சது தானே இந்த புளி யோதரை அப்படின்னாலே. பெருமாள் கோவிலில் ஸ்பெஷலாக இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும் பெருமாள் கோவில் பிரசாதம். பாருங்கள், வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். தோசை மட்டும் வாக்கணுங்க. அப்படியே வெங்காயத்தொக்கு இருக்குது, அப்படியே வச்சு ஓட்டியாச்சு. தோசையை ஊற்றினோன்னா அப்படியே புளி சாதம் அதையும் வச்சு ஆட் பண்ணி சாப்பிட்றலான் இருக்கேன். அப்படியே சுட பண்ணியாச்சு தொக்கை. அப்படி பாருங்கள், புளி சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நான் சாப்பிட்றேன். இது மட்டும் போட்டுட்டா சாப்பிட்டு பையனுக்கு அவங்களுக்கு தோசை வத்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடுப்பெலாம் தொடச்சி பாத்திரம்லாம் தேய்ச்சி எப்போ போல் ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சாச்சுங்க. நாளைக்கு ஃப்ரைடே விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய், குட் நைட். வாழ்க வளமுடன். நாளைக்கு எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையணும்னு மனசார பிரார்த்தனை செய்கிறேன். எல்லோருக்கும்